என்ன கீர்த்தனாமா, குடும்பத்தோட வந்து எங்களை அசிங்க பண்ற அளவுக்கு உங்களுக்கு அப்படி நாங்க என்ன செஞ்சுட்டோம்? எங்களுக்கு எந்த விதத்திலயும் தகுதியே இல்லாத உங்களை இந்த வீட்டுக்கு சம்பந்தம் பண்ணினதை தவிர வேற என்ன தப்பு செஞ்சோம்? கூட்டத்தை கூட்டி இப்படி எல்லார் முன்னாடியும் ச்சே! இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு உங்க மகளுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்லனாலும் அவளை நாங்க ஏத்துக்கிட்டோம். இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கோ இல்ல எங்க குடும்பத்துக்கோ ஒரு நல்லது பண்ணிருப்பாளா? வேஷம் போடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றதுன்னு ஒரு கெட்ட குணத்தையாவது விட்டு வச்சிருப்பாளா? அவளை என்னதான் வளர்த்து வச்சிருக்கீங்களோ? பெத்த அம்மாவா இருந்திருந்தா இப்படி வளர்த்திருப்பீங்களா? என்ன இருந்தாலும் சித்தி தானே, எப்படியோ வளர்ந்து தொலைட்டோன்னு விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ற ஏஜி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. திடீர்னு எப்படி ஓடி போவா? முன்னாடியே விருப்பம் இல்லைன்னு சொல்லிருப்பா. நீங்க அலட்சியமா இருந்திருப்பீங்க. ஏன் ஜெயம்மா, ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி பொண்ணை பத்தி நல்லா விசாரிக்க மாட்டீங்களா? ரெண்டாவது மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் மேரேஜ் வரைக்கும் வந்துட்டு பாதியிலே நின்னா திரும்பவும் அந்த கல்யாணம் நடக்குமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எங்க சொந்தத்திலே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? நான் உங்க யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்டேனா? தேவையில்லாம என் மேலேயோ என் வீட்டு மேலேயோ நீங்க எந்த அக்கறையோ காட்ட வேணாம். நடந்த சம்பவத்துக்கு ஆளுக்கு ஒரு கலர் பூச வேணாம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பண்றேன். இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. ஏஜே, இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடலாமா? வேணாம். மெஹந்தி ஃபங்க்ஷனை நிறுத்தக்கூடாது. சொன்ன டைமுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். கல்யாணம் பொண்ணு தப்பிச்சிருச்சு. டும் 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 டும். ஹிட்லருக்கு டேக்கா கொடுத்தாச்சு. டும் 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 டும். ஹே டண்டனக்கா, ஹாசினிக்கு டனக்குனக்கா. ஹே டண்டனக்கா, ஹாசினிக்கு டனக்குனக்கா. ஹே டண்டனக்கா, ஹாசினிக்கு டனக்குனக்கா. ஹே டண்டனக்கா, டண்டனக்கா டன். ஹாய். ஹலோ ஜென்டில்மென்ஸ். இது எந்த ஏரியா? இது எங்க ஏரியா. டேய், இது திசை மாதிரி வந்த பறவை. நீ தப்பா சொல்ற மாப்ள. அது கரெக்டான திசைக்கு வந்த பறவை. பறவையா? நான் என்ன பறந்தா வந்தேன்? குடிச்சா எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும்னு வாங்க. உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பறக்கிற மாதிரி தெரியுது. எனிவே, சிட்டிக்கு நான் எப்படி போறது? சொர்க்கத்துக்கு போறதுக்கே வழி இருக்கும்போது நீ ஏமா சிட்டிக்கு போற? சரி, எதுக்கு இப்ப இந்த பக்கம் வந்த? டேய், நமக்காக தான்டா. ஐயோ, பேசாம டார்ச்சர் பண்ற அந்த ஹிட்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா இவனுங்க பேசியே கொள்றானுங்களே. என்ன பேபி யோசிக்கிற? எப்படி தப்பிக்கலாம்னா? டியர் ட்ரங்கர்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு தான் வந்திருக்கேன். ஆனா நீ வந்த இடம்
தப்பிக்கவே முடியாத இடம். ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வேற யார்கிட்டயாவது வழி கிடைக்கிறேன். ஓகே, எங்க போற? ஹலோ, ஹாசினி அங்க வந்தாங்களாம்மா? ஓ, வந்தா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்கம்மா. சரிப்பா. நம்ம ஹாசினி அவங்க வீட்டுக்கும் போலையாம்மா? ஐயோ, போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஹாசினி இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. பிள்ளைங்க நல்லது பண்ணா அவங்கள பாராட்டுற உலகம், தப்பு பண்ணிட்டா என்ன வளர்த்தேன்னு பெத்த அம்மாவை தான் குறை சொல்லும். அதுலயும் நான் சித்திக்காரி வேற, சொல்லவே வேண்டாம். விசாரிக்காமலேயே தண்டனை கொடுத்துரும். நான் நல்லா தானே வளர்த்தேன், பெத்த புள்ளைய விட அவளை தானே பார்த்து பார்த்து வளர்த்தேன். இப்படி எங்க தலையில மண்ணை வாரி போட்டுட்டு போவான்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு எங்க பிள்ளையால உங்க வீட்டுக்கும் மரியாதை போயிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே செத்துடலாமான்னு இருக்குங்க. ஐயோ, என்னங்க நீங்க? நாங்க அப்படி சொன்னோமா? எங்க மரியாதை போயிடுச்சுன்னு நாங்க ஏதாவது சொன்னோமா? என் கவலை எல்லாம் ஹாசினிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான். நீங்க 4 பேருக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சுன்னு தானே கவலைப்படுறீங்க. அந்த 4 பேருக்கு இன்னைக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, அதனால பேசுறாங்க. நாளைக்கு வேறொரு விஷயம் கிடைச்சா இதை மறந்துடுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. நாம அந்த 4 பேரை மறக்கிறது தான் நல்லது. நீங்க அனாவசியமா கவலைப்படாதீங்க. உங்க வளர்ப்பை பத்தி இங்க யாருமே கேள்வி கேட்கல. ஹாசினிய பத்தியும் இங்க யாருமே தப்பாவே பேசல. முதல்ல தேவையில்லாம பயப்படுறீங்கல்ல, அதை நிறுத்துங்க. இவ்ளோ நடந்தும் கூட இப்படி அனுசரணையா பேசுறீங்கன்னா அது உங்க பெரிய மனசுதான். ஆனா என் பயம்லாம் அவளோட எதிர்காலத்தை பத்தி தான். அது என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. என்னக்கா இது? ஏஜே மெஹந்தி ஃபங்க்ஷன் நடத்தியே தீர்வேன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. ஏதாவது மேஜிக் பண்ண போறாரா? என்ன ஏஜே இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? இந்த நேரத்துல தானே ஹாசினி போயிருக்கான், நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். அவளே ஒரு ஓடுகாளி, அவ மேல இவருக்கு என்ன இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை? அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்க இன்னும் வாய்ப்பு இருக்கு போல இருக்கே. கவலைப்படாதீங்க, மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு நல்ல நேரம் எல்லாம் தேவையில்லை, நடக்கிற நாள் நல்லா இருந்தாலே போதும். இன்னைக்கு நல்ல நாள் தான், ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்கும். ஹாசினி எங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற மாதிரி நான் செய்யறேன், தைரியமா இருங்க. அப்பாடா, நீங்க ஒரு டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க ப்ரோ, இது ரொம்ப தப்பு. இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றதெல்லாம் நல்லா இல்ல. நாங்க ரொம்ப அமைதியா தான் கேக்குறோம், நீ தான் ஒத்துக்காம கலாட்டா பண்ற. பாத்தீங்களா, இப்படி தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்க குடிக்கிற பாட்டில்லயே குடி குடியை கெடுக்கும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மானிக்கா லொல்லலாக்கி. அப்படி அது கெடுக்கிறது உண்மையா இருந்தா அதை யாரும் விற்க மாட்டாங்களே. சரி விடு, இப்ப எதுக்கு எங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இத கேட்டுட்டு உன்னை விட்டுருவோம் நினைச்சியா? ஏய் கையெடு. ஏய், நீங்க செய்யறது யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. நான் ஒன்னும் அனாதை இல்ல, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. ஒரு பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாது. அடச்சா, பாவம் சாபம்னு சொல்லிட்டு என்ன சீன் போறியா? இந்த ராத்திரில இந்த மாதிரி இடத்துல ஒரு நல்ல பொண்ணுக்கு என்ன வேலை? கம்முன்னு இருந்தா நாங்களும் நல்லவங்க தான், புரியுதா? டேய், கோழி கத்துதுன்னு பார்த்தா நாம பிரியாணி சாப்பிட முடியாது. இவ்வளவு அழுகுடா. ஏய், இருங்க இருங்க, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது.
கல்யாணத்துல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு தான் ஓடி வந்துட்டேன். என்னது மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்ப இந்த 4 மாப்பிள்ளையில உனக்கு பிடிச்ச ஒருத்தரை செலக்ட் பண்ணு. ஆனா ஒருத்தனை செலக்ட் பண்ணா நாங்க 3 பேர் ஃப்ரீ. இந்த மாதிரி ஆஃபர் உனக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்காது. எங்கேயும் ஓட முடியாது. எங்க கண்ணு வர்ற ஒன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எஸ், அப்படியே விசில் அடிக்கலாம் போல இருக்கு. ஆனா முடியலையே. நானும் சந்தோஷத்துல டான்ஸ் ஆடலான்னு பார்த்தா ஆனா முடியல. ஏன்னா நாம இப்ப சோகமா இருக்கணுமா? நாம இப்ப ஏதாவது செலிப்ரேட் பண்ணா ரகசியம் வெளியே வந்துரும். நாமளும் துக்கமா ஆக்டிங் கொடுப்போம். மனசு குதியாட்டம் போட்டாலும் சுகர் இருக்கிற ஸ்வீட் கடைக்கார மாதிரி அமைதியா இருக்க வேண்டியதா. மோதிர மேட்டர்லயே இந்த ஹாசினி காலி ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இந்த ஏஜே அவளை இப்ப மன்னிச்சு விட்டுட்டாரு. செமிஃபைனல்ல ஜெயிச்ச டீம் ஃபைனல்ல தோத்த மாதிரி கடைசியா மெஹந்தி ஃபங்க்ஷன்ல ஓடி போயிட்டா. பல் இல்லாதவ பக்கோடாக்கிறதுக்கு ஆசைப்படணும். எப்படியோ போயிட்டா. என்னக்கா நாங்க ஹாப்பியா இருக்கோம், நீங்க எதுவும் பேசக்கூட மாட்டீங்க. நான் பேசிட்டு இருக்கவல்ல, எல்லாத்தையும் சேரவ. செய்யறவங்க பேச மாட்டாங்க. நான் செஞ்சுட்டேன், அதான் பேசாம இருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னாதானே இருந்தோம், அப்புறம் எப்படி நடந்தது? 3வது கண்ணுக்கு தெரியாம செஞ்சாதான் அதுக்கு பேரு ரகசியம். அதான்க்கா, எப்படி அவளை அனுப்புன? கூடக்குள்ள வச்சு. கூடக்குள்ள வச்சா? ஏஜவுடைய இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை முழங்கலான்னு இருந்தவள எப்படிதான் ஒரு சின்ன கூடக்குள்ள வச்சு அனுப்புன? அப்போ அந்த பாம்பு கோடிக்குள்ள வச்சு வெளியே வீசியாச்சா? அந்த இத்து போன கயிற நம்ம தான் பாம்பன் நினைச்சு பயந்துட்டோம். நம்ம 3 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், ஆனா வழிதான் வேற வேற. நம்ம குடும்பத்துக்குள்ள ஹாசினி மாதிரி ஒரு பொண்ணு அத்தையா வரவே கூடாது. அதை தடுக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஹாசினி குப்பை மாதிரி பூக்கூடையில போயிட்டான்னு தெரியாம இங்க அவ அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹாசினி என்ன நிலைமையில இருக்காளோ? ஒழிஞ்சா இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஹாசினி பயந்துராத, அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. அட்ட தாரமே. ஏய் நிறுத்து. உன்னை சுத்தி நாங்க இருக்கோம், நம்மள சுத்தி இங்க யாருமே இல்ல. சிரிக்க வேண்டியது நாங்க தான், நீ இல்ல. பயமே இல்லாம சிரிக்கிற. நான் ஏன்டா பயப்படணும்? சிப்ஸ் சிப்ஸா? சிப்ஸ் இல்லாம என்ன பப்ஸா? சிப்ஸ் பப்ஸ் ரெண்டுமே சைவம். அசைவத்துல திட்டவா? காது ரெண்டும் கருகிடும். ஏய் வாய் நீள்டு, நீ இப்ப கண்டமாக போற, அப்புறம் வாழ்க்கை முழுசும் அழுவ போற. டேய் நாக்குமுக்கா, என் வித்தைய எடுத்து விட்டேனா உனக்கு அப்படியே வேர்த்துடும். உங்களெல்லாம் பார்த்தா டிராயரை கழட்டி ஒண்ணுக்கு கூட போக தெரியாத எல்கேஜி பசங்க மாதிரி இருக்கீங்களேன்னு தான் பாக்குறேன். ஏய் நீ ஒருத்தி தான், நாங்க 4 பேர் இருக்கோம். உனக்கு எங்களை பார்த்தா எல்கேஜி பசங்க மாதிரி தெரியுதாடி? ஓய் வாடி போடின்னு மூஞ்சி கிஞ்சல கொழ கொழன்னு ஆயிடும். தளபதியோட ஃபேன்டா நானு. அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கும். பாக்குறியாடா? பாக்குறியா? நான் ஒன்னும் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்களாம் தான் என்கிட்ட மாட்டிருக்கீங்க. இது உங்க ஏரியாவா? ஆமாமா,
இது உங்க ஏரியா தான். ஏன்னா இப்ப நான் காட்ட போற அதிரடியில நீங்க செத்தா உங்களெல்லாம் இங்கதானே புதைச்சாகணும். சாவறதுக்கு ரெடி ஆயிக்கங்க. உங்களுக்குள்ள யாரு முதல்ல சாவறதுன்னு டாஸ் போடு. போடுறா. சரிங்கடா, சரிங்க. பொண்ணு சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, பாத்துக்கிறேன். என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் ஏரியால வந்து விசாரிச்சு பாருங்க. வெறும் ஹாசினினா தெரியாது, கராத்தே ஹாசினினா தான் தெரியும். கராத்தேல நான் பிளாக் பெல்ட், தெரியுமா? ஆமாண்டா, உடம்ப பார்த்தாலே தெரியுது. ஆனா பெல்ட்டை தான் காணோம். நாளைக்கு வரும்போது பெல்ட்டை கொண்டு வா. அது வரைக்கும் நீ கராத்தே ஆசினி இல்ல, வெறும் ஆசினி தான். வா. சி, தொடாத. அப்ப இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பலல? சரி, என்னோட இன்னொரு வெர்ஷனை காட்டிட வேண்டியதுதான். ஏய் பயமுடே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பில்டப் ஓவரா பண்ற. எங்களுக்கும் கராத்தா, கும்பு, குத்து சண்டை எல்லாம் தெரியும். இதை விட பெரிய வித்தை என்ன வச்சிருக்க போற? எங்க காமி? டேய், அத செய்ய வச்சிராதீங்க. அடச்சே செய்ய. அந்த வித்தைய செய்யணும்னா நீங்க இவ்ளோ நெருக்கமா இருக்க கூடாது. கொஞ்சம் கேப் விடுங்க. இன்னும் எஸ்கேப் ஹாசினி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா இல்லாத புள்ளங்கிற குறை தெரியாம தானே வளர்த்தேன். பாம்பு எவ்வளவு பதமா வளர்த்தாலும் பாம்பு பாம்பு தானே. அதான் எங்க மேல விஷத்தை துப்பிட்டு போயிட்டான். எங்களை இப்படி புலம்ப விட்டுட்டு அவ எங்க போய் சந்தோஷமா இருக்காளோ? கொஞ்சம் புலம்புறது நிறுத்துறியா? அவ சந்தோஷமா இருக்கிறது நீ பாத்தியா? அவ எங்க போனா எப்படி இருக்கான்னு தெரியாம நானே பயந்து போயிருக்கேன். இதுல நீ வேற. உங்க சண்டையை நிறுத்துங்க. போயிட்டான்னு பொதுவா பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு போனான்னு இப்ப தெரிஞ்சாகணும். இது நம்மால. உங்க மகளோட விருப்பத்தை கேட்டுதானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க? இல்ல ஏதாவது லவ் கிவன் இருந்துச்சா? என்ன இப்படி பேசுறீங்க? நாட்டுல நடக்காததா? கல்யாணத்தன்னைக்கு ஓடி போறது, தாலி கட்டும்போது நிறுத்துறதுன்னு சினிமா கதை மாதிரி தானே நடக்குது. எவனையோ மனசுல வச்சுக்கிட்டு ஓடி போறவ எதுக்கு இந்த வீட்டு மானத்தை வாங்கணும்? இதெல்லாம் இப்ப ஒரு ஃபேஷன் ஜெயம்மா. இத இப்படியே விடக்கூடாது. போலீஸ் மீடியான்னு கூப்பிட்டு இவங்க வண்டவாளத்தை கிழிச்சாதான் அந்த பொண்ணுக்கு புத்தி வரும். அத சொல்றதுக்கு உனக்கு புத்தி இருக்கா? அர்ச்சனா, நம்ம குடும்பத்தை பத்தி யாராவது தப்பா பேசினா என்ன பண்ணுவோம்? வெளியே போங்க. சீக்கிரமா அதை செஞ்சிடு. என்ன ஜெயமா இது? உங்க நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். வாழ போற பொண்ண பத்தி தப்பா பேசினா அது உனக்கு நல்லதோ? எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட ஆலோசனைய கடன் கேட்டு வாங்குற அளவுக்கு இந்த வீட்டுக்கு இன்னும் அவசியம் வரல. ஹாசினி இந்த வீட்டுக்கு வரப்போற என் மருமக. அவளை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஹலோ, இது எங்க வீட்டு சமாச்சாரம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க. கிளம்பு கிளம்பு. என் மருமகளை தேடி போயிருக்கிறது யாரு? என்னோட பையன் ஏஜே. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சொன்ன மாதிரி இந்த வீட்டு மருமகளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவான். என்னமோ பண்ணுங்க. வந்துடுவாளுங்க பேசுறதுக்கு. ஏய் ஓடாத நில்லே. ஏய் புடியடா டேய். நில்லு. மாட்டினியா? யாரு கிட்ட? இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? ஏய்